இப்போது எந்த ஒரு வேலையும் நம்ம கொஞ்சம் எளிமையாக செய்ய பார்க்கணும். அதாவது ஒரு வேலை செய்கிறோமா, இதை இன்னும் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ போடுறேன், நான் படுத்துகிட்டே போடுறேன். ஏன்னா படுத்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. இதை நாளைக்கு தான் போடணும், ஏன்னா நான் இப்போ தான் படுத்துட்டு நல்லா தூங்க போகிறேன். சரி, இந்த நேரத்தில் எப்படி வீடியோ அப்போ ஒரு தூங்க போனால் என்ன, படுத்துகிட்டே கதை பேசுகிறது இல்லையா? உலக விஷயங்களை கூட படுத்துகிட்டே பேசுவாங்க. இப்போ தூங்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவோம், உலக விஷயத்த கூட பேசுவாங்க. அதனால் கருத்து பேசுகிறதுக்கு போய் மேலே போய் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி, ஸ்டூடியோவில் போய் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி, தலையில் துண்டை கட்டிக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங், இந்த கருத்து சொல்லப்பா அப்படின்னு தான் சொல்லணுமா என்ன? அப்போ படுத்துக்கிட்டும் சொல்லலாம்ல. கருத்து தானே முக்கியம். கருத்து தானே முக்கியம். மரியாதை குறைவாக தான் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த மாதிரி பேசலாம் தானே. நம்ம என்ன சொல்கிறோங்கிறது தானே முக்கியம். அதனால் இதுதான் ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒரு விஷயத்தை எளிமையாக செய்வதற்கான ஒரு வழி நமக்கு கிடச்சிருக்கு. சும்மா எல்லாம் போய் அதான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோக்கஸ் லைட் வச்சு தலையில் துண்டை கட்டு இப்படியெல்லாம் தான் வீடியோ போடணுமா? நான் எப்படியும் போடலாம் தானே. ஒரு விஷயத்த நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியுதா, அதுதான் முக்கியம். படுத்துகிட்டே சொல்ல முடிஞ்சதுன்னா படுத்துகிட்டே சொல்லு. எப்போவுமே படுத்துகிட்டே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் நான் படுத்து தூங்க போகிறேன், இந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, இதை நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு வேலையை ஏன் தூக்கம்லாம் சில டைமில் இந்த மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தூக்கமே வர இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா நான் என் கடமை செஞ்சுட்டேன்னா நிம்மதியாக தூங்கலாம். ஒரு கடமையை தள்ளி போடும்போது கூட நமக்கு தூக்கம் வராமல் போயிடும். நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிற வேகத்தோடு இருக்கும். அந்த நேரத்தில் போய் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ நமக்கு தூக்கமும் வராது. சரி, இதுக்காக நம்ம மேலேயும் போயிட்டு ஸ்டூடியோவுக்கும் போயிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு வீடியோவும் போட முடியாது. சரி, படுத்த மேனிக்கே ஒரு வீடியோ போட்டுருவோம். இதான் இந்த மாதிரி தான் எளிமையாக. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோவும் போடுறோம், படுத்தும் கிடக்கிறோம், படுத்துகிட்டே ஒரு வீடியோ போட்டோம். எப்போவும் இப்படி போட போகிறதில்ல, இப்படியும் வீடியோ போடலாம் எளிமையாக. இந்த மாதிரி படுத்துகிட்டே கதை பேசுகிறது இல்லையா, அது மாதிரி நான் படுத்துகிட்டே உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன்.